ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்போ சொல்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்படி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்? ஏன்னா அவர் சகாயம் பண்ணுவேன்ட்டார். எப்படி பண்ணுவார்? 15ஆம் வசனம், இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எப்படி நான் உனக்கு சகாயம் பண்றேன்? போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய், அதாவது இந்த தேவனுடைய வார்த்தையை சரளமாய் பேசக்கூடிய ஒரு மனிதனாக நான் உன்னை மாற்றேன். நீ பேசி 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 உனக்கு எதிராக இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி குன்றுகளை தவிடுபடியாக்கி போடுவாய் அப்படின்றாரு. அப்போ இதுக்கும் மார்க் 11க்கும் சம்பந்தம் இருக்கா? எப்போ மழை எப்படி இப்போ விலகும்? எப்படி தேவனுடைய சகாயம் உங்களுக்குள்ள வருது? கடவுளுடைய உதவி உங்கள் வாழ்க்கைக்குள்ள எப்படி வருது? அவர் வந்து சொல்லிட்டார், அவர் வந்து என்னைக்கோ ஒன்று செய்ய போறான்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனை என்ன செய்யறாருன்னா, உங்களையே பணம் சம்பாதிக்கிறவனை, பணத்தை பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஊற்றாக ஆண்டவர் உங்களை மாத்துறாரு. கடனில் இருக்கிற உங்களை எப்படி தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாய்க்குள்ள வச்சு வச்சு அனுப்ப 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 குறைச்சல், வேதனை, வழிகளுக்கு மத்தியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது தேவனுடைய சரியான வார்த்தையில எடுத்து வச்சு நான் பேச 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 ஆண்டவர் சொல்றாரு, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாகவே தேவன் உங்களை மாத்திடுறார். உங்களுக்கு விரோதமா இப்ப இந்த எந்திரம் வருதுன்னா எப்படிப்பட்ட மழை இதுக்கு முன்னால நொறுங்கி போகணும். ஆமென். இதுதாங்க மறுபடி பிறந்த ஆவியினுடைய தன்மை. ரட்சிக்கப்பட்டவன்னா அவனுடைய நிலைமை இதுதான். நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், எனக்கு எல்லாம் நல்லா நடக்கணும்னு நடக்காது. அதனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா நடக்கலை. ஏன் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தோற்று போயிட்டு இருக்கிறாங்க? என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் இப்படி இருப்பான், செய்யாதவன் இப்படி இருப்பான்ற 2 கேட்டகரியும் சபைக்குள்ள உட்காந்துருக்கு. விஷயம் கடவுள் ஒருத்தங்களுக்கு நல்லா தர்றாரு, ஒருத்தங்களை தர மாட்டேங்கிறாரு. சோதிச்சு பார்க்குறாரு. நமக்குன்னு ஒரு நேரம் வரும், நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும். இன்னைக்கு அநேகர் தலைவிதியை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் எதிர்காலத்தை ஒரு கிளி போய் சூஸ் பண்ணுது. ஐயாவுக்கு பார்த்து ஒரு கிளி, ஐயாவுக்கு பார்த்து ஒரு சீட்டை கொடு, அது வந்து கொடுத்துட்டு போயிருது. ஐயா உடனே பார்த்தீங்கன்னா பைபிள் மாதிரி அந்த சீட்டை நம்பிடுறாரு. அவன் திறக்கிறதுக்குள்ள அந்த மனசு படுற பாடு இருக்குமே. அந்த சீட்டில் திறந்தா என்ன வரப்போதோ தெரியலையே. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் கிடந்துட்டோம். நம்ம வாழ்க்கையை குறித்து என்னன்னே தெரியல. கொஞ்சம் கை ரேகையை பார்த்து சொல்லுங்க. கை ரேகை, கால் ரேகை, மூக்கு ரேகை, எல்லா ரேகையும் பார்த்தாலும் ஒன்னே ஒன்று தான் சொல்லும், நீ ஆதாமுக்கு பிறந்திருக்கிற. இந்த பூமியில் நீ பாவத்தினுடைய பிள்ளையாத்தான் நீ வாழணும். ஒன்னே ஒன்று, நான் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறேன். என் கை ரேகை இப்போ அவனுக்கு என் எதிர்காலம் எதுக்குமே தெரியும். கிளிக்கும் தெரியாது, வேற என்ன, வேற எலி ஜோசியம். என் எதிர்காலம் தெரியாது. ஆவிக்குரியவனை எவனும் நிதானிக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், உங்களை வேதம் மாத்திரம் தான் நிர்ணயிக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நிதானிக்கிறவர்களா இருப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல்ல இருந்து தான், அதை நம்பி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் போய் உங்க கடந்த காலத்தை பார்க்கணும், எதிர்காலத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. உங்க எதிர்காலம் தான் இருக்குது, உங்க வாய்க்குள்ளேயே ஆண்டவர் வச்சுட்டாரு. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்படி அந்த சகாயம் வரும்? நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றி இருக்கிறேன். இப்போ இந்த எந்திரம் போனால் என்ன பண்ணும்? மலைகளை கடிச்சு நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பதறாக்கி போடும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற, என்ன உங்கள் தொழிலில் இருக்கலாம், உங்களுடைய படிப்பில் இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியங்களில் இருக்கலாம், எல்லாத்துலையும் மலை மாதிரி ஏதோ ஒன்று நிற்கிது. அன்றாட நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க. இன்னைக்கு அநேகருக்கு அந்த பிரச்சனையை கண்ட மாதிரி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தான் இன்னைக்கு அநேகர் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறான். அது நல்ல வேலை, ஆண்டவர் நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். எது பிரச்சனை இருக்குண்டா இந்த உலகத்தில், நான் உலகத்தை ஜெயித்தேன்னா நான் எப்படி ஜெயித்தேனோ அதே போல் நீயும் ஜெயிச்சிடலாம். அப்போ நான் எப்படி செஞ்சேன்? நான் என் சுயமாய் நான் ஒன்றையும் பேசலை. பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் பேசினேன். இதே போல பேசுகிற ஒரு ஆவியை நான் உனக்குள்ள தந்துடுறேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரோடு கூட இணைஞ்சு இந்த வேதத்தை தியானிக்க தியானிக்க உங்கள் இருதயம் அப்படி மலைகளை நொறுக்கக்கூடிய எந்திரமாக
உங்கள் வாய் மாற ஆரம்பிக்குது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிக்குது. வாயை இனிமேல் இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு கூட பாருங்கள். வாய் எதுக்கு இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சாப்பிட்டுட்டு இதில் உப்பு இருக்குது, இதில் புளி இருக்குது, இதில் காரம் இருக்குது, என்னத்தை நீ சமைச்ச, இதை சொல்கிறதுக்கு தான் வாய் அப்படின்னு நினச்சிட்டோம். நொறுங்க தின்றால் 100 வயசு. 100 வயசுக்கு நீ சஞ்சலம் தவிப்போட வாழ்ந்து நீ என்ன செய்ய போற? 100 வயசுக்கு வாழ்ந்து ஏதாவது நொறுங்க தின்றோம், வாய் அதுக்கு தான். எதுக்கு 100 வயசுக்கு வாழணும்? வாழ்ந்து எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லையா? வாழ்ந்து அந்த மனுஷன் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி சொல்லக்கூடிய இந்த உலகம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் தேவன் வாயை கொடுத்துருக்கிற. வாயை கொடுத்ததான உண்மையான ரீசனே உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா எதிர்மறையான காரியங்கள், எல்லா விதமான மோசமான காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன், அந்த அதிகாரத்தை தேவன் உங்கள் வாயில வைத்திருக்கிற போட்டிருக்கு. மலைகளை நொறுக்கி ஒண்ணுமில்லாமாக்கி போடுவேன். திரும்ப 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. இப்படித்தான் பலப்படுத்துறார். கொண்டு வந்து சபையில வச்சிருந்தா சொல்லி கொடுக்குறாருல, இதுதான் தேவனுடைய பலன். உங்களுக்குள்ள அந்த தெய்வ பலனை ஆண்டவர் இப்ப அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். ஓ, இவ்வளவுதானா என் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கான தீர்வு? இவ்வளவுதானா? இப்படி பண்ணனா சரியாயிருமா? நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். பிரச்சனைகளை நொறுக்குகிற சக்தியை தேவன் உங்களுக்கு எப்படி தரப்போகிற அவருடைய வார்த்தையை உங்க வாயில வைப்பதன் மூலமாகத்தான் தேவன் அதை தருகிறவராக இருக்கிற. அப்ப தேவன் என் பிரச்சனைகளுக்கு என்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறாரோ, என் பிரச்சனைகளுக்கான, என் சூழ்நிலைக்கான வார்த்தை, வியாதிப்பட்டிருக்கிறீங்களா, அவருடைய தழும்புகளை நீங்கள் சுகமானீர்கள், நானே உன் பரிகாரியாக கர்த்தர், அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விளக்குகிற தேவன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப அந்த வார்த்தையை நீங்க சொல்ற அளவுக்கு உங்களை கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக தேவன் உங்களை மாத்துறார். எது? இந்த வார்த்தையை நம்பி அதை விசுவாசிச்சு, நான் இப்ப சொல்றேன், எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு நான் சத்தம் கொடுக்குறேன். இப்ப தேவ சத்தமாகவே அது புறப்பட்டு போகுது. புறப்பட்டு போகும்போது என்ன நடக்கணும்? அவர் சொன்னா என்ன நடக்குமோ அது இப்ப நான் சொன்னா நடக்கும். இஷ்டத்துக்கு பேசுறது இல்ல, எழுதி வச்சதை சரியா பேசும்போது அந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வல்லமை, அந்த சக்தி அந்த இடத்துல வெளிப்படும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமானதா, கீழ்களை இதுக்கு மேல என்னால இறங்க முடியாதுன்னு சொல்லி சபிக்கப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இன்னைக்கு இந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கக்கூடிய இந்த பலன், இந்த சகாயத்துக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பேசும் பொழுதே அந்த இடத்துல மாற்றம் உண்டாகும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய பலன் உங்க வாய் மூலமாக புறப்பட்டு போகும். கடவுளா பார்த்து ஒன்று செஞ்சிருவார்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க, நடக்காது. என் கஷ்டத்தை பார்த்து ஆண்டவராக பார்த்து ஏதாவது செஞ்சிருவாருன்னு, உங்களை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறான். ஆண்டவர் கஷ்டத்தை பார்த்து செய்யறது இல்லை, உங்கள் விசுவாசத்தை பார்த்து தான் தேவன் வேலை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. இப்போ வார்த்தையை பேசும்போது என் பிரச்சனைக்குள்ளாக ஏதோ ஒன்று இங்கே நடக்குது. மலைகளை மிதிக்கிறவனாக, நொறுக்கி போடுகிறவனாக நான் மாறுகிறேன். வார்த்தையை பேசும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேறு இருக்குது. ஒரு வேறு இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, பண விஷயத்தில் பிரச்சனை, சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனையை மட்டும் நீங்கள் மேலோட்டமாக பார்த்து அதுக்கு நீங்கள் மருந்து பூசக்கூடாது. அதுக்கான ரூட்டை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வேரில் கண்டுபிடிக்கிறது, அங்கே வேலை செய்கிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசு அத்திமரத்தினிடத்தில் பேசுகிறார். பேசிட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் அதே பக்கம் சொல்லுது மார்க் 11, அவர்கள் அவ்வழியாய் வரும் பொழுது பேதுரு அதை நினைவு கூர்ந்து, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் வேரோடு பட்டு போனது. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள் வேரோடு பட்டு போனோம். அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்றதே உங்க சரித்திரத்தில் இருக்கக்கூடாதபடி அந்த மலை டோட்டலா உங்க வாழ்க்கையை விட்டு அகற்றப்படணும். அப்படிப்பட்ட ஆற்றல், வல்லமை இன்னைக்கு தேவன் உங்க வாய்க்குள்ள வச்சிருக்கிறார். ஆண்டவர் நிறைய பேரை சுகப்படுத்தினார் இல்லையா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக சுகமளிக்கும் கூட்டத்திலலாம் போய் சுகமாயிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சுகம் நிரந்தரமாக இருக்குதா? சிலர் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே வியாதி திரும்ப அவங்களுக்குள்ள வந்துடும். அப்போ அங்கே சுகமானது கடவுள் தான் சுகமாக்கினார். ஏன் அப்போ திரும்ப அந்த வியாதி, ஏன் அவங்களுக்குள்ள கடவுளே சுகமாக்கின வியாதி ஏன் திரும்ப அவர்களுக்குள்ள வர முடியும்? எப்படி வர முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். சுகமாயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இப்போ திரும்ப கொஞ்ச நாளில் அந்த வியாதி வருது. வீட்டில் வந்து என்னத்தை பேசணும்? புரியுதுங்களா? கடவுளே கொடுத்தாலும் அதை இழந்து போகிறதுக்கான
வாய்ப்பு உண்டு. வீட்டில் உட்காந்துட்டு, ஏன்னா வாழ்க்கை மாறல, இங்கே வேரில் இருந்து அது சரி செய்யப்படலை. அதனால தான் ஆண்டவர் சிறந்த வழியை சொல்லி கொடுக்குறவன். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை யாரோ ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆட்களை வச்சு நீ சரி பண்ணலான்னு நினைக்காத, சரி ஆகும், ஆனால் திரும்ப அது வந்து நிற்கும். நான் உன்னையே அந்த பிரச்சனையை அழிக்கக்கூடிய ஆற்றலுடையவனாய் நான் உன்னை மாற்றுகிறேன்னு சொல்லி தான் உங்கள் இருதயத்தை புதிய இருதயமாய் மாற்றி அந்த இருதயத்துக்குள்ளே தன்னுடைய வார்த்தையை உள்ள வச்சு நீங்கள் அனுப்பும்போது, வாயை திறந்து பேசும் பொழுது வேரோடு கூட அது பட்டு போகுது. மார்க் 11 இயேசு செய்ததனுடைய செயல் இதுதான். அது வேரோடு பட்டு போனது. இனிமேல் அது நினைச்சாலும் உழைக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் உங்கள்ட்ட டீல் பண்ண விரும்புகிறார். நான் ஆண்டவரே ஏதாவது ஒரு அற்புதத்தை பண்ணிடுங்க, ஏதாவது ஒரு அற்புதத்தை பண்ணிடுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் பண்ணுறார். ஆனால் திரும்ப அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கெஞ்சாதபடி உங்களையே மாத்துறார். அதுக்கு தான் பைபிளில் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதெல்லாம் எழுதுறதுக்கு என்ன அர்த்தம்? நீ மலைகளை நொறுக்கி குன்றுகளை தவிடுபடியாக்கி, எப்படி? நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். வாயை திறந்து பேசுகிற ஒரு ஆளாக நான் உன்னை மாற்றுகிறேன். நான் பேசினா என்னெல்லாம் நடந்ததோ அது அத்தனை இப்ப நீ பேசலாம் நடக்கும். அதுதான் அந்த ஆவிக்குரிய அனுபவம். அப்ப நான் தவறாக நான் பேசும்போது என்னை அறியாமலே நான் ஒரு பிரமாணத்தை நான் இயக்கி விடுகிறேன். என்ன பிரமாணம் அது? ஏற்கனவே பார்த்தோம். என்ன பிரமாணம்? பாவம் மரணம்ங்கிற பிரமாணம் இயக்கப்படுகிறது. எதனால? உங்க வாயினால. ஆனா அதே ஆளு நல்ல காரியங்களை, தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை எடுத்து வச்சு பேசும்போது வேறொரு பிரமாணத்தை இங்க இயக்குறான். என்னன்னா, கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய ஜீவ பிரமாணத்துக்குள்ள இருந்து இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில நீங்க ரெண்டு விதத்துல நீங்க வேலை செய்யலாம். அந்த பிரச்சனையை கண்டு பிரச்சனை வந்துருச்சு, ஒன்னாலதான் வந்துச்சு 4 பேரை குறை சொல்லி பாவ பிரமாணத்தை உங்களால இயக்க முடியும். ஆனா அதே ஆளு, ஆண்டவரே இது எங்களுடைய தவறுகளால் வந்திருக்கலாம், ஆனா நீர் சொல்லி இருக்கிறீர், உம்முடைய வார்த்தையின்படி நீர் எனக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி தேவனை துதிக்க ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது வேறொரு பிரமாணத்தை இப்ப அதே பிரச்சனைக்காக இயக்குறான். பிரச்சனை மலை மாதிரி இருந்தாலும் அது ஒண்ணும் இல்லாம கடல்ல போய் விழுகிறத உங்க கண்ணு பார்க்கக்கூடிய அளவுக்கு அது மாறும். சரி, இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய காரியத்துல இருக்குது. ஒருத்தர் சக்சஸா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறானா, வாழ்ந்த வாழ்க்கையே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வாழ்க்கை மாறவே இல்லைன்னா இதான் பிரச்சனை. அதுக்கு அப்படி நீங்க தேவனுடைய பிரமாணத்தை இயக்கும் போது பரலோகமே தேவ தூதர்களை உங்களுக்காக வந்து வேலை செய்கிறவர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குமோ தெரியல பிரதர், ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும். இப்ப இனிமே நீங்க அதை சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே, இவன் என்னத்தை பேசி தொலைய போறானோ தெரியலையே, இப்ப அவர் காத்துட்டு இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, இப்ப யாருக்கு இப்ப அழுத்தம் அதிகம்? அதனாலதான் பேதுரு போட்டிருக்கு, நீதிமான்களுடைய சத்தத்திற்கு தேவன் கவனமாய் செவி கொடுக்கிறாராம். நீங்க பேசுறது எவ்வளவு முக்கியம். இப்ப யாரும் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? அவர் தான் நியாயமா, அவர் தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க கடவுள் என்ன செய்ய போறவரோ தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்க காத்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நம்ம இவனை ராஜாவாக்கிட்டோம், காலையில் எந்திரிச்சு இவன் என்னத்தை பேச போறானோ, ஏன்னா அதுதான் அன்னைக்கு தேவ தூதனுக்கு நம்ம சொல்லி அங்கே வேலை செய்ய வைக்கணும். ஏன்னா நம்ம அந்த வேலையை தான் நம்ம பிரதான ஆசாரியராக இருந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அறிக்கை விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்மளும் டிவிக்கு முன்னால் போய் உட்காந்து நியூஸ் பார்க்குறோம்ல, இன்னைக்கு யார் யார் என்னென்னலாம் சொன்னாங்க. சும்மாலாம் தோன்ற மாதிரிலாம் வீட்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரிலாம் பேச மாட்டாங்க. என்ன சொல்லணுமோ முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆகி எழுதி வச்சு கொண்டு வந்து வாசிட்டு போயிடுவாங்க. சிஎம் இப்படி சொன்னார், பிஎம் இப்படி சொன்னார், அமைச்சர் இப்படி சொன்னார்னு சொல்லிடுறாங்க. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா அனுதினமும் காலையில் எந்திக்கிற பழக்கம் இருக்கா? எழுகணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அதிகாலையில் எந்திரிச்சு உங்கள் வாழ்க்கையில் சிறந்த நேரம், முதல் தரமான அந்த நேரத்தை கடவுளுக்குன்னு விதைக்கணும். விதைச்சு அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வேணும்னு சூஸ் பண்ணி அன்னைக்கு எடுத்து விசுவாச அறிக்கையை வச்சு பேசும் பொழுது பிரதான ஆசாரியராக இருந்து அந்த வார்த்தையின்படி இந்த பூமியில் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக பரலோகத்தை தேவன் இயக்குகிறவராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஏனதானமோ அப்படியே வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கை இல்லை. ஒரு டிசிப்ளின் அதில் இருக்குது, அதில் ஒரு ஒழுங்கு இருக்குது. அப்போ நம்முடைய வார்த்தைகள் பரலோகத்தினுடைய வல்லமையை இந்த பூமியில்
சுமந்து வருகிறது. பரலோகத்தின் வல்லமே வருமானால் இந்த பூமியில் எனக்கு எதிராக வரக்கூடிய நரகத்தின் வல்லமை ஒன்றுமில்லாமல் போக்கக்கூடிய வல்லமை அதில் இருக்குது. ஆகையினால தான் ஆண்டவர் இயேசு அத்திமரத்தை பார்த்து பேசும் பொழுது, மரம் வேரோடு பட்டு போனது, இனி ஒரு காலம் நீ கனி தர மாட்டாய் அப்படின்ன உடனே எல்லா பிரச்சனைக்கான அந்த வேரை பார்த்தங்க பேசுகிறார். நீங்களும் அப்படித்தான் பேசும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை உடனே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, எவனாகிலும் இந்த மலை அப்படின்ன உடனே அது ஆவிக்குரிய மலை. எதையும் நம்ப விடுறதில்ல ஜனங்களை. ஆவிக்குரிய மலை, ஆவிக்குரிய மலை இல்லைங்க. எல்லாத்தையும் ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஆவிக்குரியதுன்னு எடுத்துட்டு எதுக்கு பூமியில் அவர் எனக்கு எழுதி கொடுத்தாரு? பூமியில் இருக்கக்கூடிய மலை. இதே காரியத்தை தான் மத்திய 21 போட்டிருக்கு. அத்திமரத்திடத்தில் பேசிட்டு மலையின் இடத்துல பேச சொல்றார். மத்திய 21:20. இந்த அத்திமரம் எவ்வளவு சீக்கிரமா பட்டு போயிற்று என்று சீசர்கள் அதை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. 21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு, அத்திமரமும் ஆவிக்குரிய அத்திமரமா, இந்த அத்தி மரத்துக்கு இப்போ எதை சொல்றாரு? ஏற்கனவே அவர் பேசி பட்டு போயிருக்குதே. இந்த பூமியில சரீர பிரகாரமா இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை எப்படி மாற்றுதுன்றது இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சரி செய்ய முடியாத, உங்க வாழ்க்கையை தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவன் இங்க வச்சிருக்கிறார். ஒரு கடவுளுடைய வழி. அதனாலதான் நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நீ செஞ்ச அப்படின்னா கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு நீ ஒப்பாய் இருப்பாயின்றாரு. அப்ப எப்பயுமே நீங்கள் வார்த்தையை பேசுறீங்கன்னா பேசின உடனே ஆவிக்குரிய மண்டலத்துல தான் முதல் வேலை நடக்குது. ஏன்னா வேர்ல தான் இங்க வேலை நடக்குது. பேசின உடனே அந்த அத்திமரம் பட்டு போகல. ஒரு நாள் ஆகுது, 24 மணி நேரம் கழிச்சு வரும்பொழுது தான் சீசர்கள் வெளியில இலை காஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அப்ப நீங்க ஒரு காரியத்துக்கு விரோதமாக, ஒரு காரியம் உங்க வாழ்க்கையை அழிக்குது, நாசமாக்குது, அந்த காரியத்துக்கு விரோதமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அனுப்பும் போது அது இன்னும் ஆடுற மாதிரி தான் இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்னதான் சொல்லி பார்த்தங்க, கேட்கலங்க, நடக்கலங்க என்றோம். நீங்கள் பேசும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் வேர்ல இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. வெளியில தான் இலை பச்சையா இருக்கு, அந்த பிரச்சனை இன்னும் பசுமையா இருக்கிற மாதிரி இருக்குது. 2 தடவை சொல்லி பார்த்தாங்க, நடக்கல. அதனால விட்டுட்டேன். விடக்கூடாது. எது வரைக்கும் பேசணும்? அந்த பிரச்சனை, அந்த மலை சமுத்திரத்தில் போய் உங்க கண்ணு முன்னால விழுந்து அது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அங்க ஒரு மாற்றம் அங்கே கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் அதை பேச சொல்றாரு. அப்படித்தான் நீங்கள் பேசணும். உங்க வாய் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் பேசும்போது ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லி உட்காந்து கவலைப்படுறதில்ல. மழை தூசியாக மாறி காற்று பறக்கடிக்கும் பதரை போல் அது மாறணும். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். எதை? ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கடவுள் தான் உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கிறார். அனுக்கிரகம் 20 அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்களை மறக்கக்கூடிய அளவுக்கு தேவன் தரக்கூடிய நன்மை, ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம். நீங்க தரித்திரத்தில் இருந்தீங்க, ஒரு காலத்தில் நான் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்தேன், கூழை குடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடிய நாட்கள் கூட உங்க வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு கடந்த காலத்தை மறந்து, எப்படி யோசேப்பு எகிப்தில் போய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லையா? என் சகோதரர்களால் எனக்கு வந்த தீங்கை கர்த்தர் மறக்க பண்ணிற, அந்த அளவுக்கு தூக்கி மேலே உச்சத்தில் வைக்கிறது. இந்த மலை நகண்டு போகும்பொழுது அப்படி ஆகும். அது மழை இருந்த இடமே தெரியாது.
உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, இப்படி ஒரு தேவை இருந்தது, இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்னு சொல்கிறத எவனுமே நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டான். அப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் இன்னைக்கு உங்களுக்கு வாழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதுக்குத்தான் தேவன் மலையை வேரோடு அழிக்கிறதுக்கான வல்லமையை கற்றுக் கொடுக்கிற. வெளியில் தெரியாத ரகசியம், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. முதல்ல நீங்கள் அதை செஞ்சு பாருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மலைகள் தள்ளுண்டு போகும், அது இருந்ததே தெரியாது. அடுத்து இயற்கையோடு பேசிட்டு பார்த்தீங்கன்னா, பிசாசினுடைய கிரியைகளுக்கு எதிராக பேச தெரியணும். இயேசுட்ட வந்த அத்தனை வியாதிக்காரன்ட்டையும் ஆண்டவர் ஒரு சந்திர ரோகியை கொண்டு வர்றாங்க. சந்திர ரோகி பௌர்ணமி வந்துச்சுன்னா அவன் நெருப்பில் விழுகிறானோ, தண்ணியில் விழுகிறானோ, எங்கே விழுகிறானே தெரியாது. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அசிங்கத்தனமாக பார்த்தீங்கன்னா அவனை பேய் பிடிச்சி அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கு. பெத்த தாய் இந்த அவப்பனை இங்கே ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தா அசுத்த ஆவியே இவனை விட்டு. ஆனால் உலகம் என்ன சொல்லுது? பௌர்ணமி வந்த ஒரு ஆட்டம் இருக்குதுங்க. அமாவாசை வந்துச்சுனாக்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, உடம்பெல்லாம் ஒரே அரிப்பாக தான் அதிகமாக தான் இருக்கும் அமாவாசை வந்துச்சுன்னா. அமாவாசை மேலேயும் பௌர்ணமி மேலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் நிலாவை உண்டாக்கும் பொழுது குறைவோடு கூட உண்டாக்கிட்டார். மனிதனுக்கு தீங்கு உண்டாகும்படி ஆண்டவர் நிலாவை உண்டாக்கிட்டார். சந்திரனை உண்டாக்கிட்டு அது நல்லதென கண்ட தேவன். எப்படி அந்த சந்திரன்ட்ட இருந்து எனக்கு தீமை வர முடியும்? கடவுளை முதல்ல நம்ப பழகுங்க. அப்போ அதுக்கு பின்னால் இருந்தது என்னது? அசுத்தாவி. ஏசு அந்த பையன்ட்டையும் பேசலை, அப்பா அம்மாட்டையும் பேசலை. இவன் என்னத்தை சாப்பிட்டான், கத்திரிக்காய் சாப்பிட்டானா, கருவாடை சாப்பிட்டானான்னு கேட்கல. அந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற வேறுட்ட டீல் பண்ணுறார். அசுத்தாவியை இவனை விட்டு விலகி போன அப்படி உருவி எடுத்தா சரியாச்சு. 18 வருஷம் பிரச்சனையோடு கூட ஒரு அம்மா கோயிலுக்கு வருது, கூனி. அந்த அம்மாட்ட சாத்தான் இத்தனை வருடமாக கட்டி வைத்திருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தி சாத்தான் இங்கே விரட்டுறாரு. பிரச்சனைக்கு நான் வேற பார்க்க பழகிறது. நம்ம அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். என் மனைவி தாங்க எனக்கு பிரச்சனை, என் புருஷன் தான் எனக்கு பிரச்சனை, என் பிள்ளை தான் எனக்கு பிரச்சனை, என் ஓனர் தான் எனக்கு பிரச்சனை. யாரும் பிரச்சனை இல்லை. பிரச்சனைனால இங்கே பின்னால் ஒரு வேறு ஒன்று இருக்குது. நம்ம அந்த வேர்கிட்ட டீல் பண்ணும்போது நிரந்தரமாக இனி உங்கள்கிட்ட ஒரு காலம் அந்த பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு முன்னால் வரவே வராது. பார்த்து பேச தெரியணும். அப்போ இயேசு என் நோய்களை சுமந்தார், என் தரித்திரத்தை சுமந்தார். பிசாசே, உன் அசுத்த கரத்தை என் வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலிருந்து எடு என்று நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவை போல பேச தெரியணும். கெஞ்சுறது இல்லை, மன்றாடுறது இல்லை. பிசாசு வந்தால் என்கிட்ட வந்து கெஞ்சுனா சொன்னார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி ஏற்று நிற்கிறது? வாயால தான். இயேசு எப்படி ஏற்று நின்னார்? அசுத்தாவி இவனை விட்டு புறப்பட்டு போ, ஊமையும் செவிடுமான ஆவி இவனை விட்டு விலகிப்போ. இவ்வளவுதான் ஆண்டவர் பேசினார். பிசாசின் இடத்துல இயேசு பேசினார். அப்ப இன்னைக்கு பிசாசு இல்லையா? அவர் ஸ்தானத்தில் நீங்கள் உங்களை வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிசாசின் கிரிகளை நீங்கள் பார்த்து பேசணும். என் குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிற அசுத்தாவி இயேசுவின் நாமத்தினால உன் அசுத்த கரத்தை எடு. என் தரித்திரத்தில் இருந்து எல்லா கடனை கொண்டு வந்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லா அசுத்தாவின் கிரிகள் எல்லாம் சபிக்கப்பட்டு போவதாக. வாயை திறந்து பேசுகிறேன். என் சரீரம் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. பிசாசு என் சரீரத்தின் மீது வியாதிகளை எல்லா கிருமிகளை கொண்டு வருகிற எல்லா கிரிகளிலிருந்து இவருடைய கரம் எடுக்கப்படும்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி வாயை திறந்து அதெல்லாம் சொல்ல பழகுங்க. புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக இருந்தால் முதல்ல பேசுவீங்க. எப்படி அது கூர்மையாக்கப்படுது? சொல்ல 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 பேச பேச தான் அது ஷார்ப்பன் ஆகுது. உங்கள் வாய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி செய்யுங்க. இதை பேசும்போது பிசாசு மட்டும் ஓடுறதில்ல, தேவ தூதர்கள் உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. அதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? உன் வார்த்தையை கேட்டு நான் வந்தேன். தானியேல்கிட்ட சொல்கிறாரு, உன் வார்த்தையை கேட்டு நான் வந்தேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம் வாய் சத்தம் கொடுக்கும் பொழுது தேவ தூதர்கள் இறங்கி உங்களுக்காக வந்து வேலை செய்கிறாங்க. நீங்கள் பேசும்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் நடக்குது. அதனால தான் சொல்கிறார், மனிதன் பேசும் வீணான வார்த்தை ஒன்றுக்கும் கடைசி நாளில் நீ கணக்கு கொடுக்கணுன்றார். அப்போ பேசி உன்னை உருவாக்குறதுக்கு தான். கடவுள் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரோ அதே மாதிரி இந்த உலகத்தை நீங்கள் சிருஷ்டிக்கும்படி தான் தேவன் இதை உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் உலக மனுஷனே சொல்கிறாங்க இல்லையா, வீட்டை விட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதும்பாங்க. மண்டையில் தட்டி இவா ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லாத, போயிட்டு இல்லை. எவ்வளோ பெரிய நம்ம தமிழ்நாடு கல்ச்சரே பைபிளை எவ்வளோ அழகாக சுமந்து நிற்கிது பாருங்க. போயிட்டு வாரேன்னு சொல்லு. அடக்க வீட்டுக்கு போயிட்டு
ஐயா போயிட்டு வரேன் ஏன்னு சொல்லாதேன்னு சொல்லு. அங்கேயே போயிட்டு வாரேன்னு சொல்லக்கூடாது, அங்கே சொல்லாமே போயிரு. இல்லை என்ன அருமையாக பாருங்களேன், நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ அழகாக அந்த சிஸ்டத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு உலக மனிதர்கள் ஆண்டவரை அறியாதவங்க கூட ஏன்னா வாயில் அவ்வளோ பெரிய காரியம் இருக்குதுன்றாங்க. என்ன வாயில் போட்டுக்கன்றாங்கல்ல, தப்பாக பேசிட்டோம்னா வாயில் போட்டுக்கன்றாங்க. அவங்களுக்கு போடத்தான் தெரியும். ஆனால் சம்திங் ஏதோ நீ பேசுறதுல ஒன்று நடக்குதுன்ற ஒரு பிரமாணம் ஒன்று ரட்சிக்கப்பட்டாலும் உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்யுது. அதெல்லாம் சரியாக செஞ்சிடுறது. அடகு வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது, வீட்டை விட்டு போனால் என்ன பண்ணுறதுலாம். ஆனால் வாழ்க்கையை குறித்து உங்கள் பிரச்சனையை குறித்து ரொம்ப சுலபம் தமிழ்நாட்டில் சுவிசேஷத்தை தெரிவிக்கிறதுல. ஏன்னா ஆல்ரெடி ஆயத்தமாக தான் இருக்குது. கர்த்தர் நல்லவ, நம்மளை நேசிக்கிறார். தேவனுடைய பிரமாணம் சரியான வார்த்தைகளை எடுத்து வச்சு நீங்கள் பேசும்போது அந்த இடத்துல அற்புதங்களும் அதிசயங்களும் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. அதனால தான் நீங்கள் இங்கே அறிக்கை செய்யும்போது தேவ தூதர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை பேசுகிறார். அங்கே ஹெட்லைனில் சொல்கிறார், இப்போ அன்னைக்கு இந்த ராஜாவுக்கு இது வேணுமா, அதை போய் செஞ்சுட்டு வந்துரு, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். ஏன்னா நேற்று தான் ராஜா சொல்லிட்டு தூங்கியிருக்கிறார். நைட்டு ராஜா சொல்லிட்டு தூங்குறாரா, அது ரொம்ப முக்கியம். ராத்திரி ஜெபம் பண்ணுறாரு, ஜெபத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசியிருக்கிறார். கர்த்தாவே நாளைய நாள் எனக்கு இது உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் தூங்குறீங்க. இப்போ நாளைய நாள் உட்காந்து உங்களுக்காக கவலைப்படுது. ஏன் தேவன் இயேசு இன்னைக்கு அங்கே கட்டளையிட்டு இருக்கிற தேவ தூதர்களுக்கு சூரியனும் சந்திரனும் நமக்காக இயங்க முடியாது. வேலை நம்ம அவ்வளோ தூரத்துக்கு முக்கியமானவர்கள், விசேஷமானவர்கள், ராஜாக்களாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேவ ராஜ்யம் இப்படி தான் அந்த பூமிக்குள்ளாக இறங்கி வருகிறது. ஆகையினால தான் அனுதினமும் ஒவ்வொரு நாளுங்கள் தீர்மானித்து பேச வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இந்த பூமியில் தேவ சித்தம் இப்படித்தான் நடக்குது. இப்போ புரியுதுங்களா உங்கள் வாய் எவ்வளோ முக்கியன்றது? கர்த்தாவே என்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரோ அப்படி இயங்கும் போது தான் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஆற்றல் அந்த திறமை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் இந்த கிறிஸ்துவ ஜீவன் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த கிறிஸ்துவ ஜீவன் இல்லை. எதிர்பாராத காரியங்கள், இன்னும் அநேக காரியங்களை தேவன் உங்களுக்காக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோம். என் நாவிலே தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என் வாயில் இருக்கிறது. எனக்கு எதிரான மலைகளை தூசியாக்குகிற வல்லமை என் நாவிலே உள்ளது. தேவனுடைய சிருஷ்டிப்பில் எப்படி வார்த்தை வேலை செய்ததோ அதே போல என் வாழ்க்கையை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை தேவன் என் வாயிலே தந்திருக்கிறார். என் நாவு அதிகாரம் நிறைந்ததாக இருக்கிறது. பிரச்சனைக்கு எதிராக நான் பேசும்போது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆகிறது. இதான் நிஜம், இதுதான் சத்தியம். இதை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஜெயிப்போம். தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜாவே இந்த இடத்துல உம்முடைய தேவ காரியங்களை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நீ செய்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக நீர் எங்களை இப்பொழுது மாற்றியிருக்கிறீரே ராஜா. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தியம் அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும், மறுரூபப்படட்டும். இதை கேட்கிற அத்தனை பேருடைய இருதயங்களும் உம்மை அறிகிற அறிவினால் இது தேவனுடைய வார்த்தை என்பதை அங்கீகரித்து அதை ஆண்டவரை அனுதினமும் பயிற்சி செய்ய, அதனால் வருகிற நன்மை அடைய ஆவியானவரே ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தையை நீர் ஆண்டவரை நிஜமாக்குவதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சத்தியம் ஆண்டவரை எல்லா இருளை அழிக்கிறதே, சத்தியம் அநேகரை விடுதலை ஆக்குகிறதே, இதற்காக ஸ்தோத்திரம். தங்களுடைய வீடுகளிலே சரியான வார்த்தைகளை தெரிந்து கொண்டு பேச ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எண்ணங்களை கீழ்ப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய முடியும் நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்களுடைய நாவை சரியாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை உண்டாக முடியும் நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறீரே, இதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.